வணக்கம் மாணவ செல்வங்களே! அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய பாடத்தலைப்பில் மனித வெளியேற்ற அமைப்பின் அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகளின் போது பல கழிவுப் பொருட்கள் உற்பத்தியாகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கழிவுகள் இரத்தத்தால் சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வடிகட்டப்படுகிறது. பின்னர் கழிவுகள் சிறுநீராக அகற்றப்படும். சிறுநீரகத்தி சிறுநீரகத்தியின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு பகுதி என்று கருதப்படுகிறது. நான் பிந்து இன்று 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் வாழ்க்கை செயல்முறைகள் என்ற பாடப்பகுதியிலிருந்து சிறுநீர் உருவாகும் வழிமுறை என்ற தலைப்பை விளக்குகிறேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். சிறுநீர் உருவாகும் வழிமுறை, சிறுநீரின் கலவை, கூழ்மப் பிரிப்பு, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, வெளியேற்றத்தின் பிற வழிகள். முக்கிய வார்த்தைகள்: குளோமருலார் வடிகட்டுதல், கடத்து தமனி, வெளியேற்றும் தமனி, அண்மை சுருள் நுண்குழல் அல்லது பிசிடி, சேய்மை சுருள் நுண்குழல் அல்லது டிசிடி, சிறுநீரக கழல், யூரோகிராம், இறுதிநிலை சிறுநீரக நோய், சிறுநீர் நஞ்சாதல், கல்லீரல் அழற்சி. வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் நைட்ரஜன் கழிவுகளை உப்புகள் அதிகப்படியான நீர் மற்றும் பல பொருட்களுடன் அகற்றும். வெளியேற்றம் என்பது உடலில் இருந்து கழிவுகள் அல்லது பயனற்ற பொருட்களை பிரித்து அகற்றுவதில் ஈடுபட்டுள்ள உயிரியல் செயல்முறையாகும். லத்தீன் மொழியில் எக்ஸ் என்றால் வெளியே என்றும் கிரீனர் என்றால் மாற்றம் என்றும் பொருள். இந்த கருத்து வரைபடத்தில் சிறுநீர் உருவாகும் செயல்முறையை பார்ப்போம். இப்போது சிறுநீர் உருவாகும் பொறிமுனையின் படிகளை பார்ப்போம். சிறுநீர் உருவாகும் வழிமுறைகள். சிறுநீரின் உருவாக்கம் 4 நிலைகளை உள்ளடக்கியது. குளோமருலார் வடிகட்டுதல், குழாய் மறு உருவாக்கம், குழாய் சுரப்பு, சிறுநீரின் செறிவு. குளோமருலார் வடிகட்டுதல். இந்த கட்டத்தில் இரத்தம் சிறுநீராக தமனியிலிருந்து குளோமருலாஸ் கடத்தும் தமனி வழியாக பாய்கிறது. குழாய் மறு உறிஞ்சுதல்.
குளோமருலாரில் இருந்து வரும் வடிகட்டுதல் முதன்மை சிறுநீர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது இரத்த அணுக்கள் இருப்பதை தவிர வேதியியல் கலவையில் இரத்தத்திற்கு சமம். இது அருகாமையில் சுருண்ட குழாய்க்குள் செல்கிறது. முதன்மை சிறுநீரில் உள்ள பயனுள்ள பொருட்கள் பெரிடூபுலார் அலைவரிசையில் மீண்டும் உறிஞ்சப்படுகின்றன. குழாய் சுரப்பு. பிசிடி பகுதியில் மறு உருவாக்கத்திற்கு பிறகு சிறுநீர் ஹென்லின் வலைத்தளத்தின் வழியாக டிசிடிக்குள் செல்கிறது. பொட்டாசியம் அதாவது K+, சோடியம் அதாவது Na+, குளோரின் அதாவது Cl- மற்றும் ஹைட்ரஜன் அதாவது H+ இன் கூடுதல் உப்புகள் அயனிகள் போன்ற பிற கழிவுகள் பெரிடியூபுலார் கேபிலரிகளில் இருந்து டிசிடிக்குள் நுழைகிறது. இது பெரும்பாலும் பெரிடியூபுலார் நுண்குழாய்களில் சூழப்பட்டுள்ள தொலைசேய்மை சுருள் நுண்குழாய்களில் நிகழ்கிறது. இது சிறுநீரின் சரியான செறிவு மற்றும் pH-ஐ பராமரிக்கிறது. சிறிய அளவிலான குழாய் சுரப்பு அருகாமையில் சுருண்ட குழாயின் பகுதியிலும் நடைபெறுகிறது. சிறுநீரின் செறிவு. நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட்டின் நீர் உள்ளடக்கத்தால் கிட்டத்தட்ட 75% அருகாமையில் சுருண்ட குழாயின் பகுதியில் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. 10% நீர் மட்டுமே சிறுநீரக கழல் பகுதியில் சவ்வுடு பரவல் மூலம் வடிகட்டியிலிருந்து வெளியேற்றுகிறது. மேலும் சிறுநீரின் செறிவு வாசோபிரெசின் அல்லது ஆன்டிடயூரிட்டிக் இயக்குநீர் அதாவது ADH எனப்படும் இயக்குநீர் முன்னிலையில் குழாய்களை சேகரிக்கும் பகுதியில் நடைபெறுகிறது. செறிவூட்டப்பட்ட சிறுநீரை வெளியேற்றும் போதுதான் இயக்குநீர் சுரக்கும். ஒருவர் அதிக தண்ணீர் குடிக்கும் போது அது ஏன் சுருங்காது? வாசோபிரெசத்தின் இயக்குநீர் இல்லாததால் நீர்ந்த சிறுநீரை உற்பத்தி செய்கிறது. இயக்குநீர் நடவடிக்கை உடல் திரவங்களில் சவ்வுடு பரவல் அழுத்தம் பராமரிக்கிறது. வாசோபிரெசன் குறைபாடு நீர் இழிவு இன்சிபிடஸ் எனப்படும் அதிகப்படியான மீண்டும் மீண்டும் நீர்த்த சிறுநீர் கழிக்க வழிவகுக்கிறது. சிறுநீரின் கலவை. இது சிறுநீர் அமைப்பால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு வெளிப்படையான திரவமாகும். யூரோக்ரோம் என்ற பொருள் இருப்பதால் சிறுநீர் ஒரு பொன் நிறத்தில் உள்ளது. சாதாரண சிறுநீரின் கலவை பல காரணிகளை பொறுத்து கணிசமாக வேறுபடுகிறது. உதாரணமாக, புரதச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்வதால் சிறுநீரில் அதிக அளவு யூரியா உருவாகும். ஏனெனில் புரதங்கள் கல்லீரலில் உள்ள யூரியாவாக டீஅமினோட் செய்யப்படுகின்றன. அதிக அளவு உட்கொண்ட பிறகு ஒரு சாதாரண நபருக்கு சர்க்கரை கூட தோன்றும். மற்ற நிலைகளில் நிலையானதாக இருந்தால் அதிக அளவு திரவங்கள் அல்லது நீர் நிறைந்த உணவை உட்கொள்வது இரத்தத்தில் நீரின் அளவை அதிகரிக்கிறது. எனவே அதிக சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. சிறுநீரில் 96% நீர்,
2.5% கரிம பொருட்களால் ஆன யூரியா, யூரிக் அமிலம், கிரியோட்டின், கிரியோட்டினின், நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துகள், எக்கு நீர்கள் மற்றும் ஆக்சலேட்டுகள் போன்றவை உள்ளன. சிறுநீரில் சோடியம், குளோரைடு, பாஸ்பேட், சல்பேட், மெக்னீசியம், கால்சியம் மற்றும் அயோடின் போன்ற 1.5% கனிம கரைசல்களும் உள்ளன. சிறுநீரானது ஆரம்பத்தில் அமிலத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் யூரியாவின் சிதைவு காரணமாக அமோனியாவை உருவாக்கும் போது நின்று கொண்டிருக்கும் போதும் காரமாகிறது. 2 சிறுநீரகங்களும் செயலிழந்தால் என்ன நடக்கும்? முழுமையான மற்றும் மீள முடியாத சிறுநீரக செயல் இழப்பு இறுதி நிலை சிறுநீரக நோய் அல்லது ESRD என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீரகங்கள் வேலை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டால் நம் உடலில் கூடுதல் நீர் மற்றும் கழிவுப் பொருட்கள் நிறைந்திருக்கும். இந்த நிலை சிறுநீர் நஞ்சாதல் என்று அழைக்கப்படுகிறது. கைகள் அல்லது கால்கள் வீங்கி உடல் சரியாக செயல்பட சுத்தமான இரத்தம் தேவைப்படுவதால் நபர் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்கிறார். இந்த நிலைக்கு சிகிச்சை அளிப்பதற்கான தீர்வு என்ன? செயற்கை சிறுநீரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கூழ்ம பிரிப்பு, அதாவது செயற்கை சிறுநீரகம். சிறுநீரகங்கள் உயிர் வாழ்வதற்கான முக்கிய உறுப்புகள். நோய் தொற்றுகள், காயம், மிக உயர் இரத்த அழுத்தம், மிக அதிக இரத்த சர்க்கரை அல்லது சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டம் தடுப்பதால் போன்ற பல காரணிகள் உடலில் விஷ கழிவுகளை குவிந்து மரணத்திற்கு வழிவகுக்கும். ஒருவரது சிறுநீரகங்கள் இரண்டும் சேதமடையும் போது அவரது இரத்தத்தை வடிகட்ட குழுமம் பிரிப்பு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறை கல்லீரல் அகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் இரத்தம் பிரதான தமனியில் இருந்து எடுக்கப்பட்டு ஹெப்ரின் எனப்படும் ஆன்டிகோகுலன்ட்டுடன் கலக்கப்படுகிறது. பின்னர் இரத்தம் டயலைசர் எனப்படும் கருவியில் செலுத்தப்படுகிறது. இந்த கருவியில் இரத்தம் சேனல்கள் அல்லது குழாய்கள் வழியாக பாய்கிறது. இந்த குழாய்கள் டயலிசிங் திரவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜவ்வு குழாயின் உள்ளே ஓடும் இரத்தத்தையும் நைட்ரஜன் கழிவுகளை தவிர்த்து பிளாஸ்மாவின் அதே கலவையுடன் டயாலிசிஸ் செய்யும் திரவத்தையும் பிரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள நைட்ரஜன் கழிவுகள் டயாலிசிங் திரவங்களுக்குள் சென்று கழிவுகளை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை போன்றது, ஆனால் மறு உருவாக்கத்தில் ஈடுபடாததால் வேறுபட்டது.
சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம் ஆன்டிஹெப்ரின் சேர்ந்த பிறகு மீண்டும் ஒரு நரம்பு வழியாக உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு குழும பிரிப்பு அமர்வு 3 முதல் 6 மணி நேரம் வரை நீட்டிக்கும். உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான யூரிக் அல்லது சிறுநீரக செயல் இழப்பு நோய்களுக்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோய்களுக்கு நீண்ட கால தீர்வு உள்ளதா? ஆம். சிறுநீரக செயலிழப்பு அல்லது கடுமையான சிறுநீரக செயலிழப்புக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறந்த நீண்ட கால தீர்வாகும். நன்கொடையாளரிடமிருந்து மாற்று அறுவை சிகிச்சையில் செயல்படும் சிறுநீரகம் பயன்படுத்தப்படுகிறது. பெறுநரால் பெறப்படும் சிறுநீரகம் பெறுநரின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்படும் வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் அவரது உடலுடன் நன்றாக பொருத்த வேண்டும். நவீன மருத்துவ நடைமுறைகள் இத்தகைய சிக்கலான நுட்பங்களின் வெற்றி விகிதத்தை அதிகரித்துள்ளன. தற்போது சிறுநீரக செயலிழப்பு நோய்களுக்கு உறுப்பு தானம் செய்யும் செயல்முறை உதவுகிறது. மூளைசாவு அடைந்த நோயாளிகளிடமிருந்து உறுப்புகள் சேகரிக்கப்படுகின்றன. ஒரே மாதிரியான இரட்டையர்களுக்கு இடையே முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 1954ஆம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரால் டாக்டர் சார்லஸ் ஆஃப்நாகலால் செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டு வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்டது. வெளியேற்றத்தின் மாற்று பாதைகள் மற்றும் துணை வெளியேற்ற உறுப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறுநீரகங்கள் நமது உடலின் முக்கிய வெளியேற்ற உறுப்புகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நுரையீரல், தோல் மற்றும் கல்லீரல் ஆகியவை அவற்றின் குறிப்பிட்ட செயல்பாடுகளை கொண்டுள்ளன, ஆனால் இரண்டாம் நிலை செயல்பாடாக வெளியேற்றத்தை மேற்கொள்கின்றன. சுவாச செயல்பாட்டில் நுரையீரல் கரிமில வாயு மற்றும் தண்ணீரை நீக்குகிறது. வேர்வை மற்றும் சில வளர்சிதை மாற்ற கழிவுகளை பிரித்தெடுக்கவும் இரத்த நுண்குழாய்கள் நிறைந்த வேர்வை சுரப்பிகள் அதிக அளவில் தோல் கொண்டுள்ளது. தோல் நிறைய தண்ணீர் மற்றும் ஒரு சிறிய அளவு உப்புகளை அனுப்புகிறது மற்றும் ஒரு வெளியேற்ற உறுப்பாக செயல்படுகிறது. சருமத்தில் உள்ள செபாசியஸ் சுரப்பிகள், மெழுகுகள், ஸ்டெரால்கள், ஹைட்ரோகார்பன்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்களை கொண்ட சருமத்தை நீக்குகிறது. கல்லீரல் பிலிருபின், பிலிவர்டின் மற்றும் யூரோக்ரோம் எனப்படும் பித்த நிறமிகளை உற்பத்தி செய்கிறது. இவை இறந்த சிவப்பு இரத்த அணுக்களின் ஹீமோகுளோபின் வளர்சிதை மாற்ற கழிவுகள். யூரோக்ரோம் சிறுநீரகம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. பிலிவர்டின் மற்றும் பிலிருபின் கொலஸ்ட்ரால் மற்றும் ஸ்டெராய்டு இயக்குநீர்களின் வழித்தோன்றல்கள், கூடுதல் மருந்துகள், உயிர் சத்துகள் மற்றும் கார உப்புகளுடன் பித்தத்தின் மூலம் வெளியேற்றப்படுகிறது.
யூரியா உருவாவதில் கல்லீரலும் ஈடுபட்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிறுநீரின் உருவாக்கம் 4 நிலைகளை உள்ளடக்கியது: குளோமருலர் வடிகட்டுதல், குழாய் மறு உருவாக்கம், குழாய் சுரப்பு மற்றும் சிறுநீரின் செறிவு. சிறுநீரகங்கள் உடலின் இருந்து நைட்ரஜன் கழிவுகளை அகற்றி மனித உடலில் நீர் சமநிலை, அதாவது ஆஸ்மோரெகுலேஷன், உப்பு உள்ளடக்கம், pH மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை பராமரிக்கிறது. கூழ்மப் பிரிப்பு இயந்திரம் என்பது ஒரு செயற்கை சிறுநீரகம் ஆகும். இது உடலுக்கு வெளியே உள்ள வளர்சிதை மாற்ற கழிவுகளை அகற்ற இரத்தத்தை வடிகட்டுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோய்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒரு நிரந்தர தீர்வு. சிறுநீரகங்கள் வெளியேற்றுவதின் முக்கிய உறுப்புகள், ஆனால் நுரையீரல், தோல் மற்றும் கல்லீரல் ஆகியவை இரண்டாம் நிலை செயல்பாட்டாக வெளியேற்றுவதை மேற்கொள்கின்றன.